Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் 1 என்னன்னு பாருங்கள். நார்மலாக ரிலேஷனோட பேசிக்காக வச்ச கொஸ்டின். அடுத்தது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுவோம், ரைட்? எக்ஸாம்பிள் 1 என்ன அப்படின்னா, லெட் ஏ பி தி செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பாய் ஸ்கூல், ரைட்? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ அப்படிங்கிற செட்டு என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸு எதில் அப்படின்னா ஒரு பாய் ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட கலெக்ஷன் தான் வந்து நமக்கு ஏ, ஓகே? தென் ஷோ தட் தி ரிலேஷன் ஆர் இன் ஏ இஸ் கிவன் பை. ஸோ அந்த ஆர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிலேஷன் நம்மளோட ரிலேஷன் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி சச் தட் ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, இந்த ஆரில் இருக்க என்ட்ரி எல்லாமே ஏல இருக்கணும், ரைட்? அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஆர் எப்போ ரிலேஷன் ஆகும்? ஸோ அதில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஏல இருக்கணும், ரைட்? ஸோ ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இதில் நம்ம ரிலேட் பண்ணி எழுதணும், இந்த மாதிரி பண்ணணும். சப்செட் ஆஃப் அ கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருக்கணும், சரி, ரைட்? இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, 2 பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். அதாவது ஏபின்னு 2 பேர் எடுக்கிறீங்கன்னா ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கிறோம், ஓகே? பட் நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்மளோட கேபிட்டல் ஏ, அதாவது செட் வந்து என்ன அப்படின்னா பாய் ஸ்கூல் அப்படிங்கிறது செட்டு. அப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது அங்கே தேர் இஸ் நோ கேர்ள்ஸ் இருக்க போகிறதே கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக பாய் ஸ்கூல். அப்போ சிஸ்டர்ஸ் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அப்போ இது வந்து நமக்கு எம்டி ரிலேஷன், அதுதான் சொல்கிறாங்க. இஸ் தி எம்டி ரிலேஷன் அண்டு ஆர் டேஷ் அப்படின்னு ஒன்று எடுத்திருக்காங்க. செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி சச் தட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஹைட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் லெஸ் தென் 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேர் ஏ அண்ட் பின்னு 2 பேர் எடுக்கிறாங்க, அவங்களோட ஹைட்ஸோட டிஃப்ரெண்ட். இப்போ ஏவோட ஹைட் ஒரு 150 சென்டிமீட்டர் அப்படின்னா பியோட ஹைட்டு ஒரு 140 சென்டிமீட்டர் சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னா 2 பேரோட ஹைட் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 10 சென்டிமீட்டர், ரைட்? அந்த மாதிரி இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் 3 மீட்டர். மீட்டர்னா என்ன? 100 சென்டிமீட்டர். நம்ம ஹைட் சென்டிமீட்டரில் பார்ப்போம். அப்போ 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர். கண்டிப்பாக இது வந்து என்னவாக இருக்கும்? எல்லாரோட ஹைட்டோட டிஃப்ரென்ஸும் கண்டிப்பாக லெஸ் தென் 300 மீட்டராக தான் இருக்க போகுது. ஸோ தட் இட் இஸ் என்னது? தி யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன்னா செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வந்துடும், டெஃபினட்டாக வந்துடும். ஏன்னா 2 பேரோட ஹைட்டோட டிஃபரன்ஸ் வந்து 3 மீட்டரை விட கண்டிப்பாக லெஸ்ஸாக தான் இருக்கும், அவ்வளோதான் கண்டிஷன். அப்போ சொல்யூஷன், சின்ஸ் தி ஸ்கூல் இஸ் பாய் ஸ்கூல், அப்போனா நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் ஏ கேன் பி அ சிஸ்டர் ஆஃப் எனி ஸ்டூடெண்ட் ஆஃப் தி ஸ்கூல். ஸோ அப்போ ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வராது? சிஸ்டர் இருக்க முடியாது, ஏன்னா இட்ஸ் அ பாய் ஸ்கூல், ரைட்? அப்போ நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல் can be a sister of any student of a school. Therefore R is equal to set of all a comma b such that a is a sister of b. இது வந்து என்னது? எம்டி. ஏன்னா எந்த ரிலேஷனுமே இருக்க முடிஞ்சு. இப்போ ஆர் டேஷ் என்ன? செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி ஹைட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் லெஸ் தென் 3 மீட்டர். ஸோ நம்ம இப்போ தான் மேலே சொன்ன 3 மீட்டர்னா என்ன அர்த்தம்? 300 சென்டிமீட்டர். டெஃபினட்டாக என்ன ஆகும்? 2 பேரோட ஹைட் வந்து லெஸ் தென் 300 மீட்டராக தான் இருக்க போகுது. ஸோ தட் இட்ஸ் எ யூனிவர்சல் செட். அவ்வளோதான் முடிஞ்சு கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1, ரைட்? சிம்பிள் கொஸ்டின் தான் நமக்கு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் ப்ராப்ளமோட ஆன்சர் சிம்பிள், சின்னது, ரைட்? இந்த 2 விஷயம் தான் மேலே நான் உங்களுக்கு அதை வேர்டாக கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? தட்ஸ் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் 1. அடுத்தது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இதுதான் நம்மளோட கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த சாப்டரில் நீங்கள் படிக்க போகிறது இம்பார்ட்டன்ட் ரிலேஷனில் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா என்ன? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலேஷன். அந்த ரிலேஷனை நம்ம எப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா, ரிலேஷன் ஆர் ஆன் எ செட் ஏ. ஸோ ஒரு செட்டு இருக்குது அப்படின்னா தான் நம்ம ரிலேஷனே பேச முடியும், ரைட்? ரிலேஷன் பேசுகிறோன்னா ஏதாவது ஒரு செட்டு மேலே தான் பேசுவோம். அப்போ செட் ஏல ஆறுங்கிற ஒரு ரிலேஷன், அதை வந்து இஸ் செட் டு பி அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதை எப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் ஆர் இஸ் என்னவா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா ஏ கமா ஏ ஷுட் பிலாங்ஸ் டு ஆர். அதாவது ஏன்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறீங்க, இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா 2,2 வந்து ஆருக்குள்ளேயே இருக்கணும். ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏ, ஃபார் ஆல் ஆர் ஃபார் எவ்ரி. இந்த நொட்டேஷனுக்கு பேர் என்ன? ஃபார் ஆல், ரைட்? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க? ஃபார் எவ்ரி அப்படின்றதே கூட எழுதிக்கோங்க வார்த்தையாகவே, தட் இஸ் நோ ப்ராப்ளம், ரைட்? ஸோ இது வந்து நொட்டேஷன் வி மாதிரி போட்டு, அதாவது ஏவோட இன்வெர்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் என்னது அப்படின்னா ஃபார் ஆல், ஓகே? இதுதான் நம்மளோட ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சிமெட்ரி. ஸோ அப்போ சிமெட்ரி ஆர் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரி ஆர் சிமெட்ரிக் ஆர்ஐசி அப்படின்னும் பேசுவோம். இஃப் ஏ கமா பின்னு நான் ஒரு என்ட்ரி என்னோட ரிலேஷனில் எடுக்கிறேன் அப்படின்னா தென் பி கமா ஏவும்
என்னோட ரிலேஷனில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1,2ன்ற ஒரு நம்பர் என்னோட ரிலேஷனில் இருக்குன்னு நான் எடுத்தேன்னா 2,1 அதே ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். ஃபார் ஆல் A, B பிலாங்ஸ் டு A, அதாவது ஏல இருக்க எல்லா என்ட்ரிக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே கீழே எக்ஸாம்பிளோட பார்த்துருவோமா. ஸோ இப்போ ஏங்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஏங்கிற செட்டு என்ன அப்படின்னா 1,2,3 மட்டும் எடுத்துக்கிறேன்னு வைங்க. நான் ஆர் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா 1,1, அதாவது இதில் இருக்க 1 எடுத்தேன்னா 1,1 இருக்கணும், 2 எடுத்தேன்னா 2,2 இருக்கணும், 3 எடுத்தால் 3,3. அப்போ இது வந்து என்னவா இருக்குது, ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம், A, B நீங்கள் எடுத்தீங்கன்னா B, A அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ A, Bனா என்ன, 1,2 எடுக்கிறீங்கன்னா 2,1 அது உள்ளே இருக்கணும். ரைட் இருக்கா, இது A இது B. அப்போ A, B எடுத்தீங்கன்னா B, A இருக்குது. சிமிலர்லி 1,3 எடுக்கிறேன், அப்போ 3,1 உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் 2,3 எடுக்கிறேன்னா என்ன இருக்கணும், 3,2. இது A, Bன்னு எடுத்திங்கன்னா BA, அப்போ 3,2வும் உள்ளே இருக்கணும். இது இல்லாமல் வேறு எதாவது என்ட்ரி வருமானு கேட்டால் நோ, அவ்வளோதான், எல்லா என்ட்ரியும் வந்துடுச்சு. அப்போ இது என்னவாக இருக்கும், சிமெட்ரியாகவும் இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இஃப் A, B பிலாங்ஸ் டு R அண்டு B, C பிலாங்ஸ் டு R இருக்குது அப்படின்னா தென் A, Cயும் Rல இருக்கணும். என்னது, A, B, C Rல இருந்து எடுத்திங்கன்னா இதில் இருக்க ஃபஸ்ட் என்ட்ரியும் இதில் இருக்க லாஸ்ட் என்ட்ரியும் ஏவும் சியும் உங்களோட ரிலேஷன் ஆரில் இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுக்கு கண்டிஷன். ஓகே, ஸோ அப்போ என்ன இதில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ இது பியாக எடுத்தீங்கன்னு வைங்க, A, B. அடுத்து B, C, இது B, ஏன்னா இங்கே இருக்க B தான் இங்கே இருக்கணும். ரைட், அப்போ B, Cன்னு எடுக்கிறீங்கன்னா என்னோட ஆன்சர் என்ன வரணும், A வேல்யூ 1, C வேல்யூ 3. அப்போ 1,3 உள்ளே இருக்கணும். இருக்கா, எஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா என்ட்ரிக்கும், ரைட், நாட் ஒன்லி இந்த ஒரு என்ட்ரிக்கு மட்டும், எல்லா என்ட்ரிக்கும் வரணும். ஸோ நம்ம இங்கே எழுதியிருக்க எல்லா கலெக்ஷனும் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுக்கிறேன்னு வைங்க, இது ஏ இது பின்னு எடுக்கிறேன்னா இது பி இது சின்னு எடுத்திங்கன்னா A, C என்ன வரும், 1,1 எஸ் உள்ளே இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ இதே வந்து பி இதை நான் எடுக்கிறேன், B, Cன்னு எடுத்தால் அகைன் பாருங்கள் A வேல்யூ என்ன 1, C வேல்யூ 2. அப்போ 1,2வும் வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இட் இஸ் தேர். அப்போ என்னவா இருக்கும், இந்த எலிமெண்ட் எல்லா செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால இட்ஸ் அண்ட் என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இங்கே நம்ம எழுதியிருக்க கலெக்ஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆன் இந்த செட்டு ஏக்கு, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ஒன். இதுதான் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். 3 கண்டிஷன், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், 3 கண்டிஷன் எடுத்துக்கணும். A, B இப்படியே எடுத்துக்கோங்க. புக்கில் X1, X2, X1, Y1 அந்த மாதிரி எடுத்திருந்தாலும் சரி, A, Bன்னு எடுத்திங்கன்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ A, ரெண்டு எலிமெண்ட்டும் சேம் எலிமெண்ட்டு அது உள்ளே இருக்கணும். A, B எடுக்கிறீங்கன்னா B, A உள்ளே இருக்கணும். A, B, C எடுத்தால் A, C உள்ளே இருக்கணும். அதான் ட்ரான்சிட்டிவ், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்க ரிலேஷனில் எல்லாமே இருக்கும். ரைட், தட்ஸ் ஆல். தென் எக்ஸாம்பிள் 2 என்னன்னு பாருங்கள். லெட் T be the set of all triangles. ஸோ எல்லா ட்ரையாங்கிள்ஸும் இன் ஏ பிளேன். அப்போ என்ன அர்த்தம், எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிளும் வரும். என்னென்ன டைப் இருக்குது நமக்கு, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐசாஸ்லேஸ் ட்ரையாங்கிள், ஸ்கேலன் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்கோ அது எல்லாமே இருக்கிறது தான் இந்த கேபிட்டல் T அப்படிங்கிற செட்டு. ஓகே, வித் ஆர் என்ற ரிலேஷன் இன் T. ஆருங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இஸ் கிவன் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் T1, T2 such that T1 is congruent to T2. ஸோ இந்த காங்க்ருவன்ட் கான்செப்ட்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருப்பீங்க, நிறைய ரூல் பேசியிருப்பீங்க. 10th காங்க்ருவன்சி ரூல், SSS காங்க்ருவன்சி ரூல், SAS காங்க்ருவன்சி ரூல், 9th ஸ்டாண்டர்ட் CBSEலேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதை SAS, SSS, ASA, ரைட், RHS காங்க்ருவன்சி ரூல், இந்த மாதிரி. ஸோ காங்க்ருவன்டா ரெண்டு ட்ரையாங்கிளும் சேமாக ஒரே மாதிரி இருக்கிறது தான் காங்க்ருவன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஷோ தட் R is an equivalence relation. அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், செக் வெதர் ஆர் வெரிஃபை தட் அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா அது வந்து இருக்கலாம் இல்லாமல் போகலாம். பட் ஷோ தட் ப்ரூவ் தட்னு கொடுத்தா டெஃபினட்டாக அது ஈக்குவலன்ஸ் தான். அப்போ நீங்கள் ஈக்குவலன்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும், அவ்வளோதான். சொல்யூஷன் கிவன் என்ன, T வந்து என்னது செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டாங்க. R வந்து என்னது செட் ஆஃப் ஆல் T1, T2 such that T1 is congruent to T2. காங்க்ருவன்ட்டோட நோட்டேஷன் இப்படி எழுதுவீங்களா, ஈக்குவல் சிம்பிள் போட்டு மேலே இப்படி ஒரு டில்டா சிம்பிள். ஸோ இதுதான் நம்ம காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிளோட பேசிக்கில் பேசியிருப்போம். அப்போ T1 is congruent to T2. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு செக் பண்ணோம். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன அர்த்தம், ஒரு எலிமெண்ட் T1 எடுக்கிறீங்கன்னா T1 அது உள்ளே இருக்கணும். அப்போ T1, T1 பிலாங்ஸ் டு ஆரா அப்படிங்கிறதா ரிஃப்ளெக்சிவோட கண்டிஷன். அப்போ T1 is congruent to T1 அப்படிங்கிறதா கேள்வி. அப்படிதான் T1, T1 பிலாங்ஸ் டு ஆர்னா என்ன அர்த்தம், ரெண்டு எலிமெண்ட் ஆரில் இருக்குன்னா ரெண்டும் காங்க்ருவெண்ட்டாக இருக்குது. அப்போ T1, T1 பிலாங்ஸ் டு ஆர்னா T1 is congruent to T1 அப்படின்னு கேள்வி. எஸ்
ஏன், ஏன்னா எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் காங்க்ருவன்ட் டு இட் செல்ஃப். எந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திங்கனாலும் அந்த ட்ரையாங்கிள் அதுக்கே காங்க்ருவண்ட்டாக கண்டிப்பாக இருக்கும், ரைட்? ஏன்னா காங்க்ருவன்சின்றப்ப நீங்கள் எதாவது கண்டிஷனை பேஸ் பண்ணி போடுவீங்களா? ஸோ இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், ஸோ அதே ட்ரையாங்கிளை இன்னொன்று எடுத்துக்கிறீங்க. ஸோ இது ஒரு 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி, இதுவும் 60 டிகிரி அப்படின்னா சேம் அதே தான் இங்கே இருக்க போகுது. 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. அப்போ இந்த ரெண்டு சைடும் சேமாக இருக்கும், இந்த ரெண்டு சைடும் சேமாக இருக்கும். இன்கேஸ் இது ரெண்டும் காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னா சேம் ட்ரையாங்கிள் தானே, அப்போ இதுவும் என்னவா இருக்க போகுது, காங்க்ருவன்ட்டாக இருக்க போகுது, அவ்வளோதான், ரைட்? அதே ட்ரையாங்கிளை இன்னொரு காப்பி எடுத்திங்கன்னா என்னவா இருக்கும், காங்க்ருவன்ட்டாக இருக்கும். அப்போ ஏன்னா எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் காங்க்ருவன்ட் டு இட் செல்ஃப். அப்போ இது வந்து என்னது, ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். அடுத்து சிமெட்ரிக் ட்ரை பண்ணணும். சிமெட்ரினா என்ன, சிமெட்ரி ஆர் சிமெட்ரிக். சிமெட்ரினா என்ன, T1, T2 ஆர்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா T1 இஸ் காங்க்ருவன்ட் டு T2. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, T2, T1 ஆர்ல இருக்கா அப்படிங்கிறது கேள்வி, ரைட்? அதாவது A, B ஆர்ல எடுத்தீங்கன்னா B, A ஆர்ல இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ T2, T1 ஆர்ல இருக்குன்னா என்ன அர்த்தம், T2 இஸ் காங்க்ருவன்ட் டு T1 அப்படிங்கிறது நமக்கு கேள்வி. அப்போ கிவன் என்னது, இஃப் T1 இஸ் காங்க்ருவன்ட் டு T2 அப்படின்னா கிளியர்லி என்னவா இருக்கும், T2 இஸ் காங்க்ருவன்ட் டு T1. இது கிளியர் தானே, எந்த வித டவுட்டும் இல்லை. ஏன், இப்போது T1ன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் இது இன்னொரு ட்ரையாங்கிள் T2க்கு காங்க்ருவன்ட்னு வைங்க. இதே தானே இது ரிவர்ஸில் பார்த்தாலும். ஸோ இந்த T2 இஸ் காங்க்ருவன்ட் டு T1 ஆல்சோ. ஸோ அதுதான் நீங்கள் நான் சொல்கிறேன். ஸோ T2 இஸ் ஆல்சோ காங்க்ருவன்ட் டு T1 which implies T2, T1 belongs to R. therefore R is என்ன, சிமெட்ரிக். நமக்கு இந்த ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரியில் எந்த வித பிரச்சனையுமே வராது. ட்ரான்சிட்டிவ் மட்டும்தான் கொஞ்சம் கிளியராக செக் பண்ணணும், ரைட்? அது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும், ரைட்? இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நமக்கு நம்பர்ஸாக கொடுத்தாங்க, வேரியபிள்ஸாக கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ T1, T2 belongs to R and T2, T3 belongs to R. அதாவது A, B belongs to R, B, C belongs to Rன்னு எடுத்தால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், A, C வந்து Rல இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ T1, T2 belongs to Rனா என்ன அர்த்தம், T1 is congruent to T2, கரெக்டா? Similarly T2, T3 belongs to Rனா என்ன அர்த்தம், T2 is congruent to T3, right? Because இது ரெண்டு எடுக்கிறீங்க Rலனா இது ரெண்டும் congruent, இது ரெண்டு Rல எடுக்கிறீங்கன்னா அது ரெண்டும் congruent. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், T1 is congruent to T3ன்னு சொல்லிடலாம். எப்படி, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது T1, இது இன்னொரு ட்ரையாங்கிள் T2க்கு காங்க்ருவண்ட்டாக இருக்குது. ஓகே, சிமிலர்லி இந்த T2 என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் T3க்கு காங்க்ருவண்ட்டாக இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன அர்த்தம், பை வைஸ் வர்ஸா நம்ம என்ன சொல்லிடலாம், இது மூணும் காங்க்ருவன்ட், ரைட்? இது மூணும் ஒன்றுத்துக்கு ஒன்று காங்க்ருவன்ட். அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், T1 and T3 காங்க்ருவன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் T1 is congruent to T3. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா T1, T3 belongs to R. therefore R is என்னது நமக்கு டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். therefore R is transitive. அப்போ R is நம்ம என்ன சொல்லிடலாம், an equivalence relation. proof over. ஏன்னா ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாகவும் இருக்குது. ஸோ R is an equivalence relation, right? so that's all for this example 2. okay, so that's all for this video. இதில் நான் just example 1 and 2 போட்டிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.